ஹாய் வெல்கம் டு மிருத்திகா சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 நாள் வீடியோ வந்து இதில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே நாளில் எடுத்த வீடியோலாம் இல்லை, அடுத்தடுத்து சமையல் வீடியோ மாதிரி வரும். அதனால் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சிட்டு வந்து ஒரு 4:30க்கு எந்திரிச்சேன். எந்திரிச்சிட்டு தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். மாவும் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது, கோலம் மாவு வாங்கலை. அதனால் வந்து எந்த அளவுக்கு குட்டியாக கோலம் போட முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப குட்டியாகவே வந்து கோலம் போட்டிருக்கேன். கோலம் போட்டு முடிச்சுட்டு வந்து 2 பேருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து இங்கே தான் இருக்குது, பக்கத்துலேயே தான் இருக்குது. அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சு போயிடுவாங்க. நான் எந்திரிக்கிறதுனால அவங்களையும் எழுப்பி விட்டுருவேன். அவங்களும் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும், அவங்களுக்கும் முடிஞ்சிடும், எனக்கும் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிடும். விளக்கேற்றி வந்து சாமி கும்பிட்டுட்டேன். வெளியில் வந்து ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருவேன். அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் ஒவ்வொரு வேலையாக செஞ்சுருவேன். அவங்க தூங்குறதுக்கு மணி ஒரு 7:30 தான் எழுந்திரிப்பாங்க. அது வரைக்குமே தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க தூங்கும்போது அந்த கதவு மட்டும் லாக் பண்ணி வச்சுருவேன். இது வந்து முன்னாடியே நான் எடுத்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். வேர்க்கடலை சட்னி, அதுக்கப்புறம் வந்து பொங்கல் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் வேர்க்கடலை சட்னியோடு வந்து பொங்கல் சாப்பிட்ருக்கோம். சாம்பார் வச்சுருப்பேன். அப்புறம் வந்து வடை, கண்டிப்பாக வந்து பொங்கல் செஞ்சால் வடை செஞ்சுருவேன். ஆனால் இப்போ வந்து டைமே இல்லை, அதனால் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். எதனால் வந்து டைம் இல்லைன்னா வந்து நான் திரும்ப வந்து ஜாப் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஒரு 3 மந்த் வந்து நான் வீட்டில் இருந்தேன். இப்போ வந்து சரி நெக்ஸ்ட்டு வந்து வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அதே கம்பெனிலே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ தான் எனக்கு வந்து மைண்டு கொஞ்சம் ரிலீஃபாகவே இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால 2 பேருமே பசங்க 2 பேருமே ஸ்கூல் போயிடுவாங்க. அவங்களும் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கா மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் வேலைக்கு போகணுன்னும் போது அவங்க அனுப்பவே இல்லை. நானும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி வந்து அதுக்கப்புறமா வந்து அவங்களே கொஞ்சம் ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன். சரி எப்படியாச்சும் போய் தொலை, அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நிற்க தான் போகிற, நீ போ அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. ஆனால் உண்மையாகவே அவர் சொன்ன மாதிரி எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. எங்கள் அம்மா வீட்லேயும் சரி, எங்கள் அக்காங்களாம் வந்து எங்கள் அம்மா 3 பேருமே சரி, நீ சுத்தமாக வேலைக்கு போக மாட்டேன், சும்மா ஒரு 2 நாள் போவேன் போ அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. சரி அவங்களுக்காச்சும் நம்ம போகணும் அப்படின்ற அந்த மைண்ட்லேயே தான் போனேன். கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ வந்து சுத்தமாகவே இல்லை. வீட்டில் இருக்கிறது தான் இப்போ கஷ்டமாக இருக்க மாதிரியே தெரியுது. ஏன்னா வேலைக்கு போயிட்டு பழகிடவே வீட்டில் இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நான் வேர்க்கடலை சட்னி தான் வந்து அரைச்சிருக்கேன். நார்மலாக வந்து வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் வரைக்கும் தான் போட்டு அரைப்பேன். இப்போ வந்து நான் ஒரு 2 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், ஒரு 2 பீஸ் தேங்காய், கொஞ்சமாக வந்து ஒரு புளி வச்சுட்டு இது எல்லாத்தையுமே அரைச்சிடலாம். உப்பு போட்டு அரைச்சி தாளிச்சிட்டாலுமே நல்லாயிருக்கும். இந்த சட்னி இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கு. நாங்களாம் வந்து சாப்பிடும்போது சும்மா வேர்க்கடலை அப்புறம் காஞ்ச மிளகாய் இப்படி தான் போட்டு செய்வேன். ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு, அதுலேருந்து நான் இதை இப்படி தான் செய்கிறேன், நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கல் வந்து நான் டீட்டெயிலாக வந்து ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருக்கேன். நான் வந்து இந்த பொங்கல் செய்யும்போது முந்திரி பருப்பு வந்து நெய்யில் போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப நெய் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து திரும்ப தாளித்து கொட்டினேன். அது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ வந்து இதை கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ தான் வந்து எனக்கு உண்மையாகவே ஹாப்பியாக இருக்குது. வேலைக்கு போகிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அனுப்புவாங்களான்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். இப்போ போயிட்டுருக்கேன். பசங்களை பார்த்துக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் 2 பேரும் ஷேர் பண்ணி பார்த்தா தான் வந்து வேலைக்கெலாம் போக முடியும். நம்ம மட்டுமே வந்து பார்த்துக்கணுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வெளியில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து வேலை செய்யறதும் ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஏதாச்சும் கஷ்டன்னும் போது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணாதான். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்குலாம் வந்து 2 பேருமே வேலைக்கு போனால் தான் வந்து ஃபேமிலியே ரன் பண்ண முடியும். ஏன்னா ரெண்ட்டு கட்டணும், அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. பசங்க படிக்க வைக்கணும், ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து 2 பேருமே சேர்ந்து செஞ்சால் வந்து டக்குன்னு முடிச்சிடலாம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே செய்யலாம், ஷேர் பண்ணி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பிட்டேன். அப்படியே ஒரு 3 மாதம் வந்து பிரேக் எடுத்துட்டேன், வேணான்னு சொல்லிட்டு தான். ஆனால் வீட்டில் இருக்குது உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி வேணாம், நம்ம எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம வேலைக்கே போயிடலான்னு சொல்லிட்டு திரும்பவும் கெஞ்சினோம். அதையும் வந்து திரும்ப அனுப்பவே மாட்டேன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே ஒரு வழியாக வந்து போயிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நிற்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், இது வந்து நிறைய சமைக்கிற மாதிரி வரும்னு சொல்லிட்டு. ஒரு 3, 4 வீடியோ வந்து ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும். அதனால தான் அடுத்தடுத்து சமைக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரிலாம் வருது. இது ஒரே நாள் எடுத்த வீடியோவில் டைம் இல்லை, அதனால் வந்து ஒரு நாளில் எடுத்து போடவே முடியல. முடிஞ்ச அளவுக்கு இதோட வந்து வீடியோ வந்து கரெக்டாக வந்து போட்டுடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து ரெகுலராக போடுற மாதிரி வந்துடுவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா ரெகுலராக தினமும் போட முடியல. சரி ஓகே, ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சும் போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து கீரை சாதம் தான் செஞ்சேன். கீரை செஞ்சுட்டு வந்து டைம் இல்லை. அப்புறம் வந்து அப்பளம் தான் வந்து பொரிச்சு வச்சுட்டேன். அதே வந்து பசங்க 2 பேருமே வந்து ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணிவிட்டு எனக்கும் வந்து அதே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டேன். அவங்களுக்கு வந்து சாப்பாடு மிச்சம் இருக்கிற சாப்பாடு வச்சுட்டேன். அவங்க வந்து மதியம் லஞ்ச் வந்து சாப்பிட்டுப்பாங்க.
2 பேருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்குறதுக்குள்ளயே சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து அவங்கள எழுப்பியே விட்டேன். அவங்க எந்திரிச்சாலும் வந்து வேலை செய்ய முடியாதுன்றதுனால வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் எழுப்பலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். எல்லா வேலையுமே வந்து சேர்ந்து மெயின்டெயின் பண்றது கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கஷ்டம் தான். சரி இருந்தாலும் பரவால்ல, செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கேன். எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், இதெல்லாம் செய்ய முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே தைரியம் சொல்லிக்கலாம். அது அப்படி எனக்கு நானே தான் சொல்லிப்பேன். கஷ்டமா இருந்தாலும் சரி, திரும்ப போயிட்டு அவங்ககிட்டயும் வந்து சொல்ல முடியாது. அ கஷ்டமா இருந்ததுன்னா ஏதாச்சும் 2த்துல ஏதாச்சும் ஒரு வேலைய விட்டுருன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எனக்கு 2 வேலையுமே வந்து விட முடியாது. வந்து நான் ஃபோன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூடியூபும் வந்து நான் ஸ்டாப் பண்ண முடியாது. சரி ஓகே. நம்மளால செய்ய முடியும். பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். முடியாததெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால 2மே மெயின்டெயின் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வந்து பசங்களுக்கு அன்னைக்கு வந்து மேகி செஞ்சுட்டு இருந்தேன். சாட்டர்டே வந்து பிக் பாஸ் போடுவாங்க. அதனால உட்காந்து நாங்க எல்லா வீடியோவுமே வந்து ஃபோன்ல பார்த்துட்டோம். ஒரு வாரம் பார்க்கவே இல்ல. ஃபோன்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிவில பார்த்தா தான் புரியுன்றதுனால உட்காந்து சாப்பிட்டுட்டு பொறுமையா பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வாரம் பார்க்கலன்றதுனால ஒரே நாள்ல உட்காந்து பார்த்தோம். நாங்க எவ்வளோ ஒரு பிக் பாஸ் பைத்தியமா இருப்போம். சரி ஓகே. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க் யூ. பாய்.